வத்தலக்குண்டு நகர பகுதியில் ஜெயலலிதா 77வது பிறந்த நாள் விழா. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் உறுதிமொழி ஏற்பு. வத்தலக்குண்டு நகர அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நகர செயலாளர் பீர் முகமது தலைமையில் நடைபெற்ற ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள் விழாவில் எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் முதலமைச்சராக்க பாடுபடுவோம் என அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் உறுதிமொழி ஏற்றனர். இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சேலைகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் வத்தலக்குண்டு நகர சிறுபான்மை பிரிவு செயலாளர் நாகூர்கனி என்ற கனிபாய், எம்ஜிஆர் மன்ற தலைவர் அனந்தப்பன், சேவுகம்பட்டி நகர செயலாளர் மாசானம், மேற்கு ஒன்றிய இளைஞரணி செயலாளர் மகேந்திரன், நகர இளம் பெண் பாசறை செயலாளர் ஹபீப் ராஜா, நகர துணை செயலாளர் குமரேசன், அம்மா பேரவை திலீப், மாவட்ட அண்ணா போக்குவரத்து தொழிலாளர்கள் சங்க மாவட்ட இணைச் செயலாளர் முத்துகிருஷ்ணன், நகர மாணவரணி செயலாளர் வெங்கடேஷ், வார்டு செயலாளர்கள் கட்டாரி, கணேசன், பிச்சை, மூர்த்தி, அசரபலி, ஜியாவுதீன், சிவா, மாவட்ட மருத்துவ அணி துணை செயலாளர் நோபல் ராஜா முகமது, ஒன்றிய இளைஞரணி செயலாளர் ராஜா முன்னிலை வகித்தனர். கலைப்பிரிவு நகர செயலாளர் நல்ல முகமது, நகர அவைத்தலைவர் பாலசுப்பிரமணி, நகர பொருளாளர் முனியாண்டி, மாவட்ட பிரதிநிதி கிருபாகரன், சவுந்தரபாண்டியன், தகவல் தொழில்நுட்பம் மார்காலன், அசோக் ராஜா, சேவுகம்பட்டி மதன், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நாசர் முகமது தாவூதி, பெருமாள், கருப்பணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் காந்திநகர் 18வது வார்டு பகுதியில் ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள் விழாவில் வத்தலக்குண்டு 18வது வார்டு கிளை செயலாளரும் திண்டுக்கல் அண்ணா போக்குவரத்து தொழிற்சங்க மாவட்ட இணைச் செயலாளர் முத்துகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்றது. வத்தலக்குண்டு நகர செயலாளர் பீர் முகமது கலந்து கொண்டு கழக கொடியேற்றி வைத்தார். காந்திநகர் கிளை செயலாளர் முகமது மைதீன், பெருமாள், மகளிர் அணி ஒன்றிய செயலாளர் பழனியம்மாள், மல்லிகா, கருப்பாயம்மாள், விஜயா, மாவட்ட சிறுபான்மை துணை செயலாளர் தம்பிராஜா, ராஜாமணி, கூக்கால்ராஜ், செல்வராஜ் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி வைத்து இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள். எடப்பாடியார் ஆட்சி வர உறுதியேற்போம். புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஆட்சி வர உறுதியேற்போம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி வர உறுதியேற்போம். எடப்பாடி ஆட்சி வர உறுதியேற்போம். பச்சை தமிழன் எடப்பாடி ஆட்சி வர உறுதியேற்போம். கழக நிரந்தர பொதுச் செயலாளர் எடப்பாடியார் ஆட்சி வர உறுதியேற்போம். ஐநா சபையை கூட்டு பாராட்டு திட்டம், தொட்டில் குழந்தை திட்டம். எந்த ஒரு நாட்டிலேயும் ஏழை எளிய தாய்மார்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தது வரலாறே கிடையாது. இன்னைக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்த தங்க தாரகை புரட்சித் தலைவர் அம்மா அவர்களின் பிறந்த நாள் விழா. இன்னைக்கு இருக்க ஆட்சியாளர்கள் 1 கிராம் தங்கம் வாங்க கூட முடியல ஏழை மக்களுக்கு. அன்னைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 1 பவுன் தங்கம் 50,000 ஒவ்வொரு ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்தாங்க. இன்னைக்கு இந்த சண்டாளன் ஆட்சியில எல்லாத்தையும் மூடி விழா பண்ணிட்டாங்க. இன்னைக்கு போய் பாருங்க, யாருமே நகை இன்னைக்கு என்ன ரேட் விற்குது? 70,000, 68,000. அன்னைக்கு இந்த 68,000 நகைய ஏழை பெண்களும் ஏழை எளிய பெண்களும் தாலிக்கு தங்கம் போடணுங்கிற அம்மாவுடைய கனவு, நல்ல திட்டம். அந்த திட்டத்தை மூடு விழா பண்ண மு.க. ஸ்டாலின் மீண்டும் நம்மளுக்கு வேண்டுமா? முத்துவேல் கருணாநிதி எனும் இன்னைக்கு உன்னுடைய ஊழல் பட்டியல் என்னாச்சு? இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலயும் எல்லாம் பத்தலை கொண்டு எடுத்துங்க, எங்க பார்த்தாலும் தோண்டி போட்டிருக்க, மக்கள் நடக்கவே முடியல. ஆஸ்பத்திரி என்னாச்சு? நீங்க இன்னைக்கு 1000 மருந்து கடையை தொடக்கிற மாதிரி சொல்றீங்க. இன்னைக்கு நம்ம ஊர் வத்தலக்குண்டுல ஜிஹெச்ல சுகருக்கு மாத்திரை இல்ல, பிரஷருக்கு மாத்திரை இல்ல,
இலவசமா கொடுத்துக்கிட்டு இருந்தோம் நாங்க 10 வருஷம். நம்மளுடைய கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அனைத்து திட்டங்களையும் நாங்க செயல்படுத்தோம். அம்மா என்னென்ன சொன்னாங்க, லேப்டாப் கொடுத்தோம், தாலிக்கு தங்கம், சைக்கிள் கொடுத்தோம், பொங்கலுக்கு 2000 ஒருத்தன் பொங்கலுக்கு வந்து ஜீனி கொடுத்த ஒரே முதலமைச்சர் இந்த முதலமைச்சர் தான். ஏன்னா அப்படி ஒரு கேவலமான ஆட்சி. இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுறதுக்கு தான் நம்ம இன்னைக்கு அம்மா பிறந்தநாள் முன்னால ஒரு உறுதிமொழியாக போறோம். நான் எல்லாம் இந்த உறுதிமொழியை சொல்றேன், அதை நீங்க எல்லாரும் கூட சேர்ந்து சொல்லி எடப்பாடியார் அவர்களை 2027 அதிகப்படியான எம்எல்ஏ இன்னைக்கு மத்திய உளவுத்துறை ரிப்போர்ட் பிரகாரம் 215 சீட்டு அண்ணாதிமுக ஜெயிக்கும். இந்த 215 சீட்டுல எடப்பாடியார் முதலமைச்சரா வருவது உறுதி. அதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. இன்னைக்கு எல்லாமே வாரிசு அரசியல் ஆயிடுச்சு. இந்த வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனுடைய கடமை. தமிழ்ங்கிறாங்க, இந்த தமிழுக்காக இவங்க எந்த விதமான இதுவும் செய்யல. எடப்பாடியார் அன்னைக்குன்னு சொன்னாரு, இருமொழி கொள்கையில அண்ணாதிமுகவின் உயிர் மூச்சு. இன்னைக்கும் சொல்றாரு, ஆளுங்கட்சியா இருந்தப்ப அதுதான் சொன்னாரு. இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கோம். இன்னைக்கு எடப்பாடியார் என்ன சொல்றாங்க, இருமொழி கொள்கை எங்களுடைய அண்ணாதிமுக, நம்மளுடைய எம்பி ராமச்சந்திரன், புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வழியில் வந்த எடப்பாடியார் அவர்கள் ஆணித்தரமாக சொன்னாங்க இருமொழி கொள்கை. இந்த பிரச்சனை எல்லாம், மக்கள் பிரச்சனை எல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த பிஜேபி திமுகவும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்க. அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், விளையாடுற மாதிரி விளையாடுப்பான்னு. ஏன்னா எந்த திட்டமே நான் நடத்த முடியல அவங்களால. இந்த 4 ஆண்டு காலங்களில் வத்தலக்குள்ள என்ன திட்டம் நடந்திருக்கு சொல்லுங்க? ஒரு திட்டம் வத்தலக்குள்ள என்ன திட்டம் நடந்திருக்கு? கொள்ளையடிப்பு திட்டமே நடந்திருக்கு. கொள்ளையடிப்புறாங்க, மண் அள்ளுறாங்க. பேரூராட்சி வந்து மக்களுக்கான பேரூராட்சி இல்ல, ஒரு குடும்பத்துக்கான பேரூராட்சி. இதை கட்டி கேட்கிற ஒரே இயக்கம் அண்ணாதிமுக தான். வரும் காலங்களில் நிறைய கவராட்சி அம்மா அவர்களின் உங்களை அப்படி வண்டி அதை விட்டுருவோம். அன்பை பெற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை மீண்டும் தமிழக முதல்வராக உறுதியேற்போம். நமது பகுதி செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள உங்கள் சாணக்கியன் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.